தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அப்ளை பண்ணலாம். இது என்ன குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம், யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஏஜென்சிங்க, அதான் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ஸ்கேல் 1 ஆஃபீஸர் போஸ்டிங் தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கிராஜுவேட் மற்றும் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிகிரி முடித்தவங்களும் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். எல்லா டிகிரியுமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, மறக்காமல் நீங்கள் முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்டிங் டேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 23/12/2023 இப்போலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். கடைசி தேதி 12/1/2024, கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போது வேக்கன்சிஸ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குங்க. இன்ஜினியரிங்க்கு தனியாக வேக்கன்சிஸ் இருக்குது, ஹெச்ஆர் இருக்குது, லீகலுக்கு, எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐடி முடிச்சிருந்தீங்கன்னா ஐடிக்கு, இன்சூரன்ஸ்னு ஒரு கேட்டகிரி, எம்பிபிஎஸ் கேட்டகிரி, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸு, நாட்டிக்கல் சயின்ஸ் கேட்டகிரின்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகிரிலையும் ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு யார் அப்ளை பண்ணலான்னா, ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதில் ஏதாவது ஒரு போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போஸ்டிங்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவோம். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரலுக்கு எந்த கிராஜுவேஷனாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 16 வேக்கன்சிஸ் இருக்குங்க. அடுத்து அதே மாதிரி இந்த ஹெச்ஆருக்கும் ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், 6 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த ஜென்ரல் டிகிரி இல்லாமல் நீங்கள் ஸ்டாட்டிக்ஸு, எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்டாட்டிக்ஸ்க்கு ஒரு 6 வேக்கன்சியும், எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு 2 வேக்கன்சியும் இருக்குது. இதுவே நீங்கள் லா டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி லாவில் முடித்தவங்க இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ அடுத்து பிஇபிடெக் முடித்தவங்க வந்து இந்த இன்ஜினியரிங் கேட்டகிரி போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். மொத்தம் 11 வேக்கன்சிஸ் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கனாலே சிவில், ஏரோநாட்டிக்கல், மரைனு, பெட்ரோகெமிக்கல், மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டு, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ரிமோட் சென்சிங்னு தனித்தனியாக வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே மாதிரியே ஐடியில் 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஐடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஏ சிஎஸ்சியில் முடிச்சிருந்தாலோ, பிஐடியில் முடிச்சிருந்தாலோ, ட்ரிபிள்இயில் இசியில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எம்சிஏவும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஐடி வேக்கன்சிக்கு மட்டும். அதே மாதிரி நீங்கள் பிசிஏ முடிச்சுட்டு எம்சிஏ முடிச்சிருந்தாலும் இந்த ஐடி வேக்கன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து அக்யூட்டரி, இன்சூரன்ஸு, எம்பிபிஎஸ்ஸு, ஹைட்ராலஜிஸ்ட்டு, ஜியோஃபிசிஸ்ட்டு, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸு, நாட்டிக்கல் சயின்ஸ் போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இப்போ ஜியோஃபிசிஸ்ட் அப்படின்னா நீங்கள் ஜியோஃபிசிக்ஸ்லையோ இல்லை அப்ளைடு ஜியோஃபிசிக்ஸ்லையோ டிகிரி முடிச்சிருக்கணுங்க. ஸோ அதே மாதிரி இந்த எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் மினிமமாக நீங்கள் 50 to 55% மார்க்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசுலேருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. யார் யாருக்குன்னா, எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், டிஎன்டி இந்த 5 பேர் ஓபிசி கேட்டகிரிக்கு கீழே வரதுனால நீங்கள் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இப்போ உங்களுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கையில் ஒரு 85,000 கிட்ட சேலரியாக கொடுக்குறாங்க. இப்போ அடுத்து இதற்கான செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு, ஒரு குரூப் டிஸ்கஷனு, ஒரு இன்டர்வியூ 3மே இருக்குங்க. ஸோ இந்த 3யுமே கிளியர் பண்ணி தான் நீங்கள் ஜாபுக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு போஸ்டிங்ஸ் அண்ட் எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் இருக்கான்னு தெரியணும். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் போஸ்டிங்ஸும் எக்ஸாம் சென்டரும் இருக்குது. தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 4 சிட்டிஸில் போஸ்டிங் இருக்கலாம். சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி இந்த 4 ஏரியாஸில் போஸ்டிங்கும், இந்த 4 ஏரியாஸில் சென்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து உங்களுக்கான எக்ஸாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3 பார்ட்டாக வைக்கிறாங்க. இந்த பார்ட்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 123 கொஸ்டின், 150 மார்க்கு. இதில் யார் ஹையஸ்ட் கட் ஆஃப் வராங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் தமிழில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இங்கிலீஷில் மட்டும்தான் எக்ஸாமினேஷன் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதிக்கணும்.
இதை தவிர இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஃபீஸுமே பே பண்ணணும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் உங்களுக்கான ஃபீஸாக வாங்குறாங்க. ஸோ இதோட உங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வாங்குறாங்க. டோட்டலாக நீங்கள் 1180 ரூபா ஃபீஸாக பே பண்ணுவீங்க. இந்த ஃபீஸை வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகிரி அதுக்கப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் பே பண்ண தேவையில்லை, நீங்களாம் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.